நம்ம கும்பிடக்கூடியது தீபம். அந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு அரசாங்கம் எதற்காக இந்த வன்மம் காட்டுது என்பதை அரசாங்கம் தான் யோசிக்கணும். முதல் வீட்டில் உதயநிதி என்ன சொல்றாரு, நான் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் பகிரங்கமாக அறிவிக்கிறார். துர்கா ஸ்டாலின் இந்து கோயில் இந்து சமயத்தை பின்பற்றின்னு சொல்லிட்டாங்க. ஸ்டாலின் ஐயா அவர் தாராளமாக சொல்லிட்டாரு, நான் பெரியாரிசம் சொல்லிட்டாரு. ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை இந்து மதத்தை சேர்ந்த இடத்துல. ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் துக்ளக் வாசகர் திரு பழனியப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். துக்ளக் பத்திரிகையின் சார்பாக வாசகர் குழுவின் சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பரங்குன்றத்தில் 2 நீதிபதிகள் அமர்வில் தீர்ப்பு வந்திருக்கு, தீபம் ஏற்றலாம் அப்படின்றதையும் பல கேள்விகள் தமிழக அரசை நோக்கி எழுப்பியிருக்காங்க. ஆனால் இதை ஒரு வெற்றியாக கருதுறாங்க. அது பாஜகவாக இருக்கட்டும், இந்து முன்னணியாக இருக்கட்டும், இல்லைன்னா பக்தர்களாக இருக்கட்டும், இது ஒரு வெற்றி அப்படின்னு கருதுறாங்க. ஏன்னா திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லப்போ டிசம்பர் 3ம் 4ம் அதை ஏற்ற விடலை. இப்போ அதே தீர்ப்பு தான் மறுபடியும் வந்துட்டு இருக்கப்போ இன்னும் 1 வருட காலம், அதாவது இன்னும் கிட்டத்தட்ட 1 வருட காலம் கழிந்து நடக்க போகிற அந்த கார்த்திகை தீபத்துக்கு எப்படி அப்பவும் இதே தீர்ப்பு தான் நிலை இருக்கும் அப்படின்ற ஒரு வெற்றியா இதை பார்க்குறாங்க. முதல்ல இந்துக்களுடைய உணர்வு என்னங்கிறத முதல்ல கோர்ட்டு சொல்ல அனுமதிச்சுக்கு நன்றி. ஏன்னா பெருவாரியான மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அதுதான் அரசாங்கமாக அமையப்படும். பெருவாரியான மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதைத்தான் எல்லாரும் ஏற்றுக்கிற செய்வாங்க. இப்போ பெருவாரியான மக்கள், பெருவாரியான நீதிபதிகள் ஒரு சரியான தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. முதல்ல சுவாமிநாதன் ஒரு தீர்ப்பை சொன்னார். சொல்லும்போது என்ன சொன்னார், தீபம் ஏற்றிருங்கன்னு சொன்னாங்க. அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு காரணம் காட்டி அதை ஏற்ற விடலை. சிபிஆர் வீரரை வச்சு ஏற்ற சொன்னாங்க. அப்பையும் அரசாங்கம் ஏற்ற விடலை. அதுக்கப்புறம் இவங்க மேல்முறையீட்டுக்கு போனாங்க. அன்றைக்கி 2 நீதிபதி திரும்பவும் தவறுன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமும் அவங்க மேல்முறையீட்டுக்கு போய் இன்றைக்கி மதுரை தெளிவாக நீதிபதிகள் தீர்ப்பை சொல்லிட்டாங்க. ஸோ பெருவாரியான மக்களுக்கு உணர்வு கொடுக்கக்கூடிய விஷயம் நடந்தால் மட்டும்தான் அது மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் நாட்டுக்கும் நல்லது. இது பெரிய வெற்றியா இல்லையாங்கிறத விட இது கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி. தான் தொடர்ந்து தோற்கிறோம் என்று தெரிந்தும் தேவையில்லாத வீம்புக்காகவும் வரட்டு கௌரவத்துக்காகவும் சிறுபான்மை இன மக்களின் ஓட்டு வங்கியை தக்க வைப்பதற்காகவும் பிளவை ஏற்படுத்த அரசாங்கம் முயல்வது வெளிப்படையாக சிறுபான்மை மக்களுக்கே தெரிந்துவிடும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில் அந்த திருப்பரங்குன்றத்தில் ஒரு இஸ்லாமியர் கூட இதை எதுக்கலை. சந்திரக்கூடு தர்கா அவங்களுடைய விழாவை இந்துக்கள் சேர்ந்து கொண்டாடுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு தீபம் ஏற்றுறத முஸ்லீம்களும் வரவேற்கத்தான் செய்வாங்க. ஆனால் நீங்கள் இஸ்லாமியர்கள் இதற்கு செவி சாய்க்கிறாங்க, அவங்க இதுக்கு அகேன்ஸ்டாக நிற்கலை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா இந்த சந்தனக்கூட நிகழ்ச்சி நடக்கும்போது இந்த மாதிரி மேலே போகும்போது எங்களை விடுறீங்க இல்லையா, அவங்கள விடுறான்ற ஒரு கேள்வி கேட்கறதானே அந்த ஒரு மத இணக்கமாக பார்க்கணும். ஆனால் நீங்கள் தான் எல்லாருமே இஸ்லாமியர்கள் கூட நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவங்களோட வழிபாட்டுக்கு ஒரு அனுமதி கிடைக்கும் போது ஏன் இவங்க வழிபாட்டுக்கு அனுமதி இல்லை, அவங்களே விடுங்கன்ற யாருமே அப்படி பேசினதை நம்ம பார்க்கல. இல்லை, இஸ்லாமியர்கள் ஆரம்பத்திலேருந்து ஆதரவாக தானே இருக்காங்க. அவங்க இன்னைக்கு இந்துக்கள் மலைக்கு மேலே போகிறதையோ அங்கே தீபம் ஏற்றுறது எந்த இடத்துல இந்த பிரச்சனை வந்ததுன்னா திரும்பவும் எப்போ நவாஸ்கனி பிரியாணி சாப்பிட்டாரோ அந்த இடத்தில் தான் இந்த இடத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்குன்னு இந்துக்கள் உணர ஆரம்பித்தாங்க. எந்த இடத்துல வெங்கடேசன் இந்துக்களுக்கு எதிராக பேச ஆரம்பித்தாரோ அதுக்கப்புறம் தான் இந்த இடம் நமக்கு சொந்தமானதை காப்பாற்றணும்னு நினச்சாங்க. சிக்கந்தர் தர்கா இருக்கக்கூடிய இடம் அவங்களுக்கு ஒத்துக்கிட்டோம், நாங்களும் ஒத்துக்கிட்டோம், மற்றவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அதில் விழா நடக்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இந்து மத சேர்ந்தவர்கள் மேலே தர்காவில் போய் வழிபாடு நடத்துகிறாங்க, இந்துக்களே நடத்துகிறாங்க. அதே இடத்துல அது பக்கத்தில் இருக்க தீபத்தூரில் இந்துக்கள் தீபம் ஏற்ற ஆசைப்படுறாங்க. அந்த இடத்துல சிக்கந்தர் தர்காவை சேர்ந்த யாருமே முதல்ல வழக்கு கொடுக்கவே இல்லை. ஆனால் 3வது 4வது ட்ரையலுக்கு வரும்போது தான் அவங்களே எதிர்ப்பு தெரிவிக்காங்க. அது தூண்டிவிடப்பட்ட ஒரு செயல். இந்த தூண்டிவிடப்பட்ட செயல் இன்னைக்கு நிலைக்கலை. ஏன்னா இந்துக்களுக்குரிய இடம் அவங்க ஏற்றணும்னு 13ஆம் நூற்றாண்டுக்கு அதுக்கு முந்தைய காலகட்டத்தை சொல்கிறது திருப்பரங்குன்றம். அந்த காலகட்டத்திலிருந்து அதை இருக்கக்கூடிய அத்தனை சொத்துக்களும் திருப்பரங்குன்றத்துக்கு தான் சொந்தம், நல்லாவே தெரியும். இடையில் தான் இஸ்லாமியர்கள் வந்தாங்க, அந்த இடத்த கைப்பற்றுறாங்க, ஒரு தர்கா வச்சாங்க. இன்னும் தர்காவினுடைய உண்மையான வரலாறே அரசாங்கத்துக்கு தெரியல. தீபத்தூனுடைய வரலாறு அரசாங்கத்துக்கு தெரியல. தீபத்தூன் முதல்ல அது தொல்லியல் தூண்கிறாங்க, அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்க, தமிழ மதத்துடைய இதுங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தெளிவான ஒரு நிலைப்பாடு இல்லை. சமண மதத்தை சேர்ந்ததாக இருந்தாலும் கூட சமண மதம் இந்து மதத்திலேருந்து பிரிஞ்சதும். அப்போ சமணர்களே இந்த பிரச்சனைக்கு வந்தால் கூட அவங்க ஒத்துக்கிறதான் செய்வாங்க. இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா பூரி ஜெகநாதர் ஆலயம், அந்த ஆலயத்தில் அலாவுதீன் குர்ஜி 18 தடவை கொள்ளையடிச்சு போன இடத்துக்கு போய் சமண துறவி ஒருத்தர் இது பரிசுத்தமான இடம் சொல்லி பூரி ஜெகநாத் ஆலயத்தை கொண்டாடுறாரு. இன்னைக்கு பதிவில் இருக்குது. ஸோ சமணர்கள் யாரும் இந்துக்களை எதிர்க்க போகிறதில்ல. இஸ்லாமியர்கள் உள்ளூர் மக்களும் இஸ்லாமியர்களும் யாரும் எதிர்க்க போகிறதில்ல.
அப்படி இருக்கின்ற பட்சத்தில் ஒரு சாதாரணமான ஒரு தீபம் ஏற்றுவதில், அதுவும் நாடு சுபிட்சமாகுவதற்கு நம்ம கும்பிடக்கூடியது தீபம். அந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு அரசாங்கம் எதற்காக இந்த வன்மம் காட்டுது என்பதை அரசாங்கம் தான் யோசிக்கணும். அரசாங்கத்தில் முழுக்க முழுக்க தவறு இருக்குது. ஏன்னு கேட்டால், எல்லா மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடியதுதான் ஒரு அரசாங்கம். அந்த அரசாங்கம் குறிப்பிட்ட ஒரு சதவீத ஓட்டை பெறுவதற்காக, குறிப்பிட்ட ஒரு வன்மத்தை தூண்டுவதற்காக இந்த நேரத்தில் உணர்ச்சி கிளப்பிவிடப்பட்டால் நமக்கு முழுக்க அந்த ஓட்டு வங்கி கிடைத்துவிடும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, இதை வச்சு அந்த மக்களே இவங்களை விருப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அதாவது தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊடு 2 வட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம்பாங்க. அதைத்தான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. 2 பேர் விட்டுட்டோம், 2 பேர் பிரியட்டும், நம்ம அதில் குளிர்காயலாம் நினைக்கிறாங்க. ஆனால் 2 பேரும் உண்மையை உணர்ந்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக இவங்க ஆசை நிறைவேறாது. தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்றாங்க, இது நீதிக்கும் இதுக்கும் சட்டத்துக்கும் புறம்பான ஒரு தீர்ப்பு அப்படின்றது ஒரு சட்டத்துறை அமைச்சர் முன்வைக்கிறாரு. அப்போ நீதித்துறையில் உண்மையான நீதி என்னங்கிறத ரகுபதி சொல்வாரா? இதனுடைய நீதி என்ன? அப்போ தீபம் ஏற்றக்கூடாது நீதி எங்கேயாவது இருக்கா? அந்த இடத்துல தீபத்தூர் ஒத்துக்கிட்டாங்கல்ல, அது அகழ்வாராய்ச்சியிலே இருந்தாலும் தீபத்தூர் தான், சமணரால் ஏற்றி வைக்கப்பட்டாலும் தீபத்தூர் தான். அப்படின்னா தீபத்தூரில் யாராவது ஒருத்தர் தீபம் ஏற்றணும் இல்லையா? அப்போ யார் தீபத்தை ஏற்ற போகிறா? அங்கே ஒரு எத்திக்ஸ் நியாயம் இருக்குது. என்ன நியாயம் இருக்குது? அது தீபத்தூர், தீபம் ஏற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நியாயம் இருக்குது. அது இருக்கக்கூடிய இடத்தில் அந்த இடம் திருப்பரங்குன்றத்தை சேர்ந்தது. இந்துக்கள் ஏற்றத்தில் என்ன தப்பு இருக்குது? இன்னும் இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் இன்றைக்கி 3 தீர்ப்பை வாங்கிட்டாங்க. 4வது தீர்ப்பு இந்த தேர்தலுக்குள் வருமானால் அந்த தீர்ப்பும் இந்த அரசாங்கத்திற்கு கடுமையான எதிரான விமர்சனமாக இருக்கும். ஏனென்றால் தீபத்தூணில் தீபம் ஏற்றுறது தான் தீபத்தூண். அதுக்கு பேரே தீபத்தூண் தானே, பேரத்தூண் சொல்லியே. இப்போ அகழ்வாராய்ச்சி பண்ணி முடிச்சுட்டு அவங்க பல்ட்டி அடித்து இன்றைக்கி சமணர்களுக்குள்ள வந்துட்டாங்க. சமணருடைய தீபத்தூண்கிறாங்க. தீபத்தூண்கிற வார்த்தை அப்போ தீபத்தூண் இல்லை, இந்துக்களோட தீபத்தூண் வேண்டாம், சமணர்கள் ஏற்றட்டும். அந்த இடத்தில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பது பெரும்பாலான மக்களின் ஒரு விருப்பம். அதை நிறைவேற்ற வேண்டும். தொடர்ந்து திருப்பரங்குன்றம் இந்த விஷயத்துல திமுக அரசியலுக்காக, வாக்குக்காக மைனாரிட்டிஸை குளிர் வைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இதை பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இங்க அதிகமாக இருக்கிற பெரும்பான்மை இந்துக்கள் தான். அவங்களுடைய உணர்வு புண்படுது அப்படின்னா கண்டிப்பாக எங்களுடைய இதை புண்படுத்துறாங்க அப்படின்னா அந்த வாக்கு திமுகவுக்கு வரப்போறது இல்லை. ஸோ அவங்க அதை கான்சென்ட்ரேட் பண்ணும்போது பெரும்பான்மையை பார்த்து தானே அவங்க இந்த வேலையை பண்ணணும். ஆனா அவங்க அதை பார்க்கல அப்படின்றப்போ இது எந்த விதத்துல இதுல பொலிட்டிக்ஸ்ல இவங்க பண்றாங்க, வாக்குக்காக பண்றாங்க எடுத்துக்க முடியும். அதாவது பொதுவாக எடுத்துக்கிட்டால் எந்த ஒரு மாநிலத்திலும் எந்த ஒரு நாட்டிலும் பெரும்பான்மையான மக்கள் முழுசமாக ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஜாதி ரீதியாக, மொழி ரீதியாக, இன ரீதியாக பிரிச்சிடுறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டால் எல்லா ஜாதியும் தனித்தனியாக உணர்வோடு செயல்படுறாங்க. ஆனால் இஸ்லாமியர்கள்ட்டையும் அவங்கள்ட்ட உட்பிரிவுகள் இருக்குது, கிறிஸ்தவர்கள்ட்டையும் உட்பிரிவு இருக்குது. இருந்தாலும் அவர்கள் மதம் என்று சொல்லும்போது ஒரு மார்க்கத்தையோ ஒரு வழியோ கையில் எடுத்து ஒரே மாதிரி அவங்க செயல்பட ஆரம்பிச்சிடறாங்க. ஆனால் இந்துக்களுக்கு இன்றைக்கி கோயிலில் ஒரு நாள் குறிப்பிட்ட நாளில் ப்ரேயர் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. அப்படி நாள் யாரும் நம்ம குறிப்பிடலை. குறிப்பிட்ட நான் போய் சாமி விடணும், குறிப்பிட்ட இதைத்தான் பின்பற்றணும். இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கடவுளே இல்லைன்னு நான் சொல்லலாம் கூட அவனை இந்து மதம் ஏற்றுக்கிறது. கடவுள் இருக்குன்னு சொன்னாலும் இந்து மதம் ஏற்றுக்கிறது. நான் சிவனை கூப்பிட்டாலே ஏற்றுக்கிறது, பெருமாளை கூப்பிட்டாலே ஏற்றுக்கிறது, முருகரை கூப்பிட்டாலே ஏற்றுக்கிறது. ஸோ பல வழிகளில் பல முறைகளில் நம்முடைய சனாதன தர்மம் மக்களுக்கு பயன்படுது. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு பிரிவில் இருக்கும்போது ஒவ்வொருத்தருடைய மனநோக்கங்கள், விருப்பங்கள் வேறு வேறு மாதிரி இருக்குது. ஆனால் இஸ்லாமியர்கள்ட்ட அப்படி கிடையாது. அல்லாஹ் ஒருவனே அந்த நோக்கி, அந்த மார்க்கத்தை நோக்கி மட்டும் போகிறாங்க. அவங்க ஒரே விஷயத்தில் செயல்படுறாங்க. இஸ்லாமியர்கள் தவிர கிறிஸ்தவர்களும் அதே மாதிரி தான். அவங்க ஒரே இயேசுநாதர், அவங்களுடைய முறையில் போகிறாங்க, பைபிளை படிக்காம இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஓட்டுகள் எப்பொழுதும் சிதறப்படுவதில்லை. சிதறப்பட்டால் கூட ஒரு சிறந்த சேதாரம் தான் கிடைக்கும். ஆனால் முழுக்க அவங்க வந்துடுது. ஆனால் இந்துக்களில் மக்கள் பல வழியிலும் வேறுபடும் போது இந்துக்கள் ஓட்டு எப்படினாலும் தனக்கு கிடைத்து விடும் அப்படிங்கிற ஒரு வளர்ப்பான நம்பிக்கையில் இருக்குது. இன்னும் இந்துக்களையும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கடவுளை நம்பாட்ட கூட திராவிட முன்னேற்ற கழகம் கடவுள் நம்பிக்கை இல்லை. பெரியார் சித்தை இருந்தால் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய தொண்டர்கள் கடவுள் நம்பிக்கையோடு இருக்கவங்க கூட இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தன்னுடைய பாசத்தால் வாக்களிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுதான் இந்துக்களுக்கு மிகப்பெரிய குறை. அவங்க ஒரு உணர்வால் நாளைக்கு சனாதன தர்மம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினச்சி நம்முடைய தர்மம் காக்கப்பட வேண்டும் அப்படின்னு நினச்சி வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் இந்த அரசாங்கம் அதை உணர்ந்து விடும். இதையெல்லாம் தாண்டி துர்கா ஸ்டாலின் அவங்க வீட்டிலே சாமி விடுறான்னு ஸ்டாலினுக்கு தெரியும், அவங்க வீட்டில் கோமாதா பூஜை தெரியும். நம்ம இந்துக்கள் நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை. உதாரணம், முதல்வர் வீட்டில் உதயநிதி என்ன சொல்கிறாரு? நான் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் பகிரங்கமாக அறிவிக்கிறார். துர்கா ஸ்டாலின் இந்து கோயில் இந்து சமயத்தை பின்பற்றின்னு சொல்லிட்டாங்க.
ஸ்டாலின் ஐயா அவர் தாராளமாக சொல்லிட்டாரு, நான் வந்து பெரியாரிசம் சொல்லிட்டாரு. ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை இந்து மதத்தை சேர்ந்த இடத்துல. இப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் கூடிய மொத்த மக்கள் ஒற்றுமை எப்படி இந்துக்கட்ட ஒற்றுமையாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த திருப்பரங்குன்றம் இந்த மாதிரி நிகழ்வுகள் இந்த மாதிரி விஷயங்களில் இந்துக்கள் உணர ஆரம்பித்தாங்கன்னா ஒன்றுபட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த தீர்ப்பு மூலமா நான் அடுத்த கார்த்திகை தீபத்துல வந்து தீபம் ஏற்ற முடியும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தானே இங்க இருக்குது. ஏன்னா 1ஆம் தேதி டிசம்பர் வந்த தீர்ப்புக்கு ஏற்ப கார்த்திகை தீபம் ஏற்றப்படவில்லை. அதுக்கப்புறம் அப்பவுமே நடந்த இன்னொரு 2 நீதிபதிகள் அமர்வுல அப்பவும் ஏற்றப்படவில்லை. இன்னும் அடுத்த கார்த்திகை தீபத்துக்கு நாள் இருக்குது. அதுக்குள்ள மேல்முறையீடு பண்றதுக்கான அவகாசம் அந்த தமிழக அரசு இருக்கு அப்படின்றப்ப தமிழக அரசுல யார் வேணாலும் மேல்முறையீடு பண்ணலாம் இந்த இது. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இறுதியாக அடுத்த கார்த்திகை தீபத்துக்குள்ள என்ன தீர்ப்போ அதுதான் நடைமுறைப்படுத்தப்படும். ஸோ அதுக்குள்ள இந்த தீர்ப்பு மாறினாலோ இல்ல ஏதாவது ஏற்பட்டல இந்த ஆட்சி தான் மீண்டும் தொடருது அப்படின்னா எப்போ அப்பவும் வந்து அவங்க நீதிமன்ற தீர்ப்பை இது மாதிரி ஏதாச்சும் பிளாஷ் பண்ணி இதே மாதிரி தானே அது நடக்க போகுது. அதனால இது ஒரு வெற்றியாக இல்லாம இது ஒரு பதற்றத்தை தானே இருக்கும். விடுவாங்களா இல்லையன்ற ஒரு கேள்விக்குறில தானே இருக்குது. இல்லை, பதட்டம் இல்லை. இன்னைக்கு அதிகப்படியான மக்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு இந்துக்களுக்கு. ஏன்னு கேட்டால் முதல் தீர்ப்பு வெற்றின்னு வந்துடுது, 2வது தீர்ப்பில் வெற்றி கிடைச்சிட்டு, 3வது தீர்ப்புலையும் வெற்றி கிடைச்சிட்டு. ஸோ இந்த 3 தீர்ப்பு திரும்ப திரும்ப வரும்போது மக்கள் அதை கண்டிப்பாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக பார்க்குறாங்க. அவங்களுக்கு இந்நேரம் உணர்வு வரும். இன்றைக்கி என்னதான் தீர்ப்பு சொன்னாலும் அடுத்த கார்த்திகை தீபத்தில் நாம் தீர்வு ஏற்றுவதாக இருந்தாலும் தீர்ப்பு அமல்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் கண்டிப்பாக இருக்குது. இன்றைக்கி ஏறக்குறைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட் நீதிபதிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதிகளே இவ்வளோ தைரியமாக, இவ்வளோ நியாயமாக, நேர்மையோட சனாதன தர்மத்தில் நியாயம் இருக்கிறதுன்னு சொல்லி இந்த தீபத்தை ஏற்ற சொல்லுகின்ற பொழுது இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு செல்லுமானால் கண்டிப்பான முறையில் இந்துவனுடைய சனாதன தர்மத்துக்கும் இந்துக்களுக்கும் ஆதரவாக தான் தீர்ப்பு வரும். அது மாற்றமே கிடையாது. இன்னும் ஒரு வருடம் கழித்து என்ன மாற்றம்ங்கிறது இறைவன் தான் அறிவார். இதே அரசு தொடரலாம், இல்லை மாறலாம். ஆனாலும் இன்றைக்கி நம்ம போடக்கூடிய ஒரு விதையானது நாளைக்கு விருட்சமாக வளர்ந்து எந்த காலகட்டத்திலும் இந்துக்களை எதிர்த்து யாரும் எதுவும் செய்ய முடியாதபடி ஒரு தீர்ப்பு கிடைக்குமானால் அது பல வருட காலத்துக்கு இருக்கும். இன்றைக்கி சபரிமலையில் ஐயப்பன் கோயிலில் என்னதான் தீர்ப்பு வாங்கிட்டா கூட இன்றைக்கி பெண்கள் அங்கே போக முடியல. ஏன்னா அவங்க அந்த ஒழுக்கத்தை இன்றைக்கி கடைப்பிடிக்கிறாங்க. கோர்ட்டு சொல்லிச்சு, ஆனாலும் இல்லை. ஆனால் இங்கே பொறுத்தல எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்துக்களுக்கு ஆதரவான தீர்ப்பு நல்லா இருக்குது, சனாதன தர்மத்துக்கு ஆதரவாக இருக்குது. அந்த தீர்ப்பு கண்டிப்பாக அமல்படுத்தப்படும். அடுத்த திருக்கார்த்திகை திருவண்ணாமலையை விட திருப்பரங்குன்றத்தில் முருகன் அருளால் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படும்.